ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துயரமான சம்பவம் இந்த கரூரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே குழந்தைகள் செத்து போயிட்டாங்க. ப்ளஸ் சில ஆண்கள் இறந்துருக்காங்க, சில பெண்கள் இறந்துருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் நான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். இதில் என்னங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னத்துக்காக குழந்தை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பெண்கள் வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ கூட்ட நெரிசலில் அப்படி என்னத்தங்க பார்க்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உயிர் விலை மதிக்க முடியாதது, யாராலையும் கொடுக்க முடியும். இப்போ போயிட்டுங்க உயிர் பார்க்குறப்ப கண்ணீர் தான் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சம்பாரிச்சு யார் எத்தனை ஆட்சி மாறி மாறி வந்தாலும் நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிமே மீட்டிங் யாராவது பிரச்சாரம் பண்ணினாங்க அப்படின்னா தயவு செய்து டிவியில் பாருங்கள், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, தயவு செய்து அந்த மாதிரி போகாதீங்க. ஸோ இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கோபம் வருது. ஏன் இவங்க அப்படி போயிட்டு என்னத்தங்க பார்க்குறீங்க? டிவியில் பாருங்கள், அப்படி போயிட்டு என்னத்தை பார்க்குறீங்க? குழந்தை பிள்ளைங்களால மூச்சு விட முடியுமா? எவ்வளோ நான் பார்த்தேன், முக்கிற மாதிரி முக்கிறாங்க எல்லா கூட்டமும். அப்படி என்னத்துக்கு அப்படி மிக்கிறாங்கன்னு தெரியலை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, உயிர் நான் நர்ஸாக இருக்கனால சொல்கிறேன், விலை மதிப்பில்லாது. ஸோ தயவுசெய்து இனிமேல் குழந்தை பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை.